சென்னை மாணவி வழக்கில் கைது செய்யப்பட்டவர் நிச்சயமா சொல்றேன், உறுதியாக சொல்றேன், திமுக உறுப்பினர் இல்லை, திமுக ஆதரவாளர். அதை நாங்கள் மறுக்கல. அமைச்சர்களோடு அரசியல்வாதிகளோட படங்கள் எடுத்திருக்கலாம், தவறு இல்லை. ஆனால் யாராக இருந்தாலும் உண்மையாக திமுக இருந்தாலும் நான் நிச்சயமாக உறுதியாக நடவடிக்கை எடுப்பேன். அதில் எந்த மாற்றம் கிடையாது. ஆனால் திமுக காரன் இல்லை, திமுக உறுப்பினர் இல்லை, திமுக அனுதாவி. அதுதான் உண்மை. 2024 நாடாளுமன்ற எலெக்ஷனில் தமிழிசை தங்கப்பாண்டியன் எலெக்ஷன் பிரச்சாரத்துக்காக வரும்பொழுது கூட எலெக்ஷன் வேலை செய்கிறதுக்கு பிரச்சாரத்துக்கு பைக்கில் வரான். அண்மையாக நேற்று வந்த காணொலி. சரி, நீங்கள் சொல்கிறீங்கல்ல, ஸ்டாலின் சொல்வதை விட எனக்கு இது யாரை ஃபஸ்ட்டு சொல்லணும்னாக்கா, ஸ்டாலின் இதுக்காக தார்மீக பொறுப்பேற்று ஒரு முதலமைச்சராக ஒரு ஸ்டேட்டில் ஒரு மாணவிக்கு நடந்த அநீதியை பற்றி ஒரு முதலமைச்சர் முன்னாடியே பேசியிருக்கணும். 16 நாள் கழிச்சு ஏதோ 16 நாள் காரியம் முடித்த மாதிரி எல்லாமே போட்டு அழுத்தம் கொடுத்து தொடர்ச்சியாக அதிமுக பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் 4வது நாளாக சட்டமன்றத்துக்குள்ளே கருப்பு சட்டை போட்டு யார் அந்த சார்னு கேட்டு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படுத்தினதுக்கு பிறகு நீங்கள் மௌனம் கலைப்பது என்பது ஏற்புக்குரியது அல்ல. ஆனால் கலைத்திருக்க வேண்டியது முன்னாடியே கலைச்சிருக்கணும். சரி, நீங்கள் சொன்ன விஷயத்துக்கு நான் வரேன். ஆனால் இதை குறித்து முதல்ல பேச வேண்டிய தார்மீக பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா, எல்லாத்துக்கும் மயக்கம் போட்டு பேசுகிற மாசுக்கு தான் இருக்குது. உங்கள் கூட தான் அதிகமாக ட்ராவல் பண்ணியிருக்கிறான், உங்கள் கூடயே தான் வந்திருக்கிறான், போயிருக்கிறான். அவன் வீட்டுக்கு நீங்கள் தான் போய் சாப்பிட்ருக்கீங்கிறதுக்கான புகைப்பட ஆதாரங்கள் எல்லாமே வந்து கொண்டு இருக்கிறதுன்னும் பொழுது இதை குறித்து மாசு ஏன் இந்த நொடி வரை வாய்திருக்கவில்லை? நீங்கள் ஒரு பிரச்சனை ஒரு அமைச்சர் மீது வந்துச்சு, ஒரு எம்எல்ஏ மீது வந்துச்சுனாக்கா அந்த ஆள் கடைசி வரைக்கும் மைக்கு பக்கமே வர்றது கிடையாது. ஆளுநர் வெளியே போனார்னா உடனே ஓடியார வேண்டியது மைக்கு தூக்கிட்டு பேசுகிறதுக்கு. புரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க என்ன மாதிரியான யதார்த்த காலநிலம் இங்கே போய்கிட்டு இருக்குன்ட்டு. ஆர்எஸ் பாரதி தெளிவாக சொல்கிறார், அவர் திமுக காரன். அந்த செய்தியும் வந்தது. நாங்கள் அவனை கட்சி விட்டு நீக்கிறத நாங்கள் பரிசீலனை செய்ய போகிறோம். நீங்கள் திமுக ஆதரவாளன்றீங்க. ஒரு திமுக ஆதரவாளருக்கே இவ்வளோ ஆதரவு இருக்கா? அப்போ ஒரு இதில் குற்றம் சம்மந்தப்பட்ட நபர் ஒரு அரசியல் முக்கிய பெரும்புள்ளியாக ஒரு எம்எல்ஏவோ எம்பியாவோ அமைச்சராகவோ இல்லை திமுக இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகியாகவோ யாராவது இருந்திருந்தால் அப்போ அவர்களுக்கு இன்னும் எந்த அளவுக்கு நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்கன்ற ஒரு ஐயப்பாடை தான் இன்றைக்கி எதிர்கட்சி வைக்குது. நீங்கள் உங்களுக்கு திராணி இருந்தால் அந்த வழக்கை சிபிஐக்கு மாட்டுங்க. நீங்கள் ஆதாரம் இருந்தால் கொடுங்கன்றீங்க. நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக கேட்குறீங்கனாக்கா பாதத்தை அழிச்சிட்டிங்களா? அவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறீங்கன்னு ஒரு கேள்வி வருதுல்ல. உயிரோடு ஒரு நபர் ப்ரூஃபாக கண் முன்னாடி நின்று அந்த பெண் சொன்னது இருக்கா இல்லையா? அவன் இன்னொரு ஆள்கிட்ட பேசினா, இத்தனைக்கும் வந்த ஃபோன் அட்டன் பண்ணி பேசினான்னு சொல்லிச்சு. ஃப்ளைட் மோடில் கால் வருமா?